எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நான் அந்த வயநாட்டில் வந்து டிசாஸ்டர் நடந்தது இல்லைங்களா நேற்று, அதை பற்றி வந்து இப்போ சொல்லலான்றேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து வயநாட்டில் வந்து 2-3 வில்லேஜஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. நேற்று காலையில் ஏர்லி மார்னிங்கே 2-3 தடவை லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கு. அதாவது லேண்ட்ஸ்லைடுங்கிறது நிலச்சரிவு. அதுவும் மழை வந்து ரொம்ப ஹெவி ரெயின் வந்ததுனால வந்து மழை அந்த மண்ணெல்லாம் வந்து அந்த பாறாங்களெல்லாம் உருண்டு வந்து அப்புறம் மண்ணெல்லாம் வந்து சரித்து இந்த ரிவரோட வந்து எல்லாம் தண்ணியாக நிறைய மக்களெல்லாம் அடிச்சுட்டு போய் கிலோமீட்டர் கணக்கில் வந்து கொண்டு போய் தள்ளி நிறைய மக்கள் செத்து போயிட்டாங்க. நிறைய வீடுகளும் மண்ணாக புதஞ்சு போயிருக்குங்க. ரெயின்ஃபால் வந்து கண்டினியூஸாக வந்து இருக்கிறதுனால வந்து அவங்களால வந்து இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் டீம் வந்து பல ஸ்டேட்ஸ்லேருந்து அப்புறம் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லாம் வந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப ஹெவி ரெயின்ஃபால் இருக்கிறனால வந்து அவங்களுக்கு சரியாக ப்ராப்பராக வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுல வந்து அப்டக்கல்ஸ் ரொம்ப தடங்கல்கள் வந்து இருக்குது. அதான் 150+ வந்து டெத் ஆகிருக்குங்க. இப்போ நிறைய பேர் வந்து உயிரோடு வந்து மீட் எடுத்திருக்காங்க, இனியுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து சில காரணங்களில் வந்து ஒன்று என்னென்னா டீஃபாரஸ்டேஷன் வந்து பண்ணுறாங்க. அந்த மாதிரி மரங்கள்லாம் வெட்டுறதுனால வந்து மழை வந்து வராமல் போயிடுது. மழையெல்லாம் வராமல் இருக்கிறதுனால என்ன குளோபல் வார்மிங் நடக்குது. பிளாஸ்டிக் யூசேஜ் எல்லாம் வந்து கம்மி பண்ணணும். அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பண்ணாமல் இருக்கிறதுனால வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. அப்போ வந்து ரெயின்ஃபால் வந்து அந்தந்த சீசனில் அந்த மான்சூன் அந்த டைம்லலாம் வராமல் கண்டபடி வர்றதுனால வந்து நம்மளுக்கு இந்த பாதிப்புகள்லாம் வருது, டிசாஸ்டர்லாம். இப்போ நம்ம வந்து வெவ்வேறு ஸ்டேட்டுக்காரங்க அப்படின்னாலுமே வந்து நம்ம ஒரே கண்ட்ரி அப்படிங்கும்போது நம்ம வந்து யூனிட்டி ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறதுனால வந்து எல்லாம் ஒத்துமையாக செஞ்சு நம்ம வந்து ப்ராப்பராக எல்லாம் பண்ணோம்னா இந்த ப்ராப்ளத்தில் வந்து நம்ம விடுபடலாம். இந்த மண்ணெல்லாம் கூட வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து அப்ரூவல் வாங்கும்போது வந்து மண் டெஸ்ட் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. அப்ரூவல் கவர்மெண்ட் கொடுத்தா மட்டுமே அந்த இடத்துல வந்து நம்ம வீடெல்லாம் வந்து கட்ட முடியும். இப்போது அந்த உயிரோடு மீட்கப்பட்டவங்கெல்லாம் இருக்காங்களே, மண்ணோட புதஞ்சவங்களெல்லாம் மீட்டவங்களெல்லாம் வந்து நிறைய வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து முகாம்கள் இட்டு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இறந்தவங்களுக்கு வந்து அவங்களோட ஆன்மா சாந்தி அடையவும் இந்த மாதிரி உயிரோடு மண்ணில் புதஞ்சவங்களை மீட் எடுத்தாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் நல்லா ரெக்கவர் ஆகி வரணும் வந்து நம்ம எல்லாம் வல்ல இறைவனை வந்து பிரார்த்திச்சுக்கலாங்க. யூஸ்வலாக நான் குக்கிங் வீடியோ டிப்ஸும் போடுவேன். இது வந்து நம்மளுக்கு மோசமான டிசாஸ்டராக இருந்தாலும் இதை வந்து நம்ம போடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.